அம்புதாஸ் அரவிந்த் ஊரகவியல் துறையில் வேளாண் இணை பேராசிரியராக அருளானந்தர் கல்லூரியில் பணியாற்றுகிறேன். இன்றைக்கு நம்முடைய கொடுக்கப்பட்ட டாபிக் ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை விவசாயம் சொல்லுவாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, இதோடைய ஆரம்ப கட்டத்தில் நம்ம இயற்கை விவசாயத்தை கடைபிடிச்சிட்டு வந்தோம். எவ்வளோ வருஷமா அப்படின்னு பார்த்தோன்னா 5000 வருடங்களாக நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். புதுசாக எப்படி அது மாறுச்சு அப்படின்னு பார்க்கும்போது சயின்டிஃபிக் அப்படின்றப்போ விஞ்ஞானபூர்வமாக சில மாற்றங்களை கொண்டாந்தாங்க. அதுவே நம்ம பசுமை புரட்சி அல்லது கிரீன் ரெவல்யூஷன் என்று சொல்லுவோம். இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன, பசுமை புரட்சினா என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து கலப்பின ரகங்களை, வீரிய ஒட்டு ரகங்களை அவர்கள் தேர்வு செஞ்சாங்க. புது புது ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள்லாம் வைக்கோல் அதிகமாகவும் கதிர் மிக குறைவாகவும் இருந்தது. புதிய ரகங்கள், கலப்பின வீரிய ரகங்கள், இப்போ ஒட்டு ரகங்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிர் 1 பங்கும் வைக்கோல் 2 பங்குமாக இருந்தது. பாரம்பரிய ரகங்கள் 5 பங்கு அல்லது 6 பங்கு வைக்கோலும் 1 பங்கு கதிருமாக இருந்தது. ஸோ நம்ம இப்போ இந்த இயற்கை விவசாயத்தில் அது ஒரு முக்கியமான புரட்சி. இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதி உரங்கள், ஃபர்டிலைசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வேதி உரங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த வேதி உரங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம யூரியா, பொட்டாஷ், சூப்பர் பாஸ்பேட் போன்ற உரங்களை வயல்களுக்கு இட்டாங்க. இதனால மகசூல் இதெல்லாம் அதிக ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அடர்த்தன்மை உள்ள கான்சென்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாணத்தில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1% இருக்கும் தலச்சத்து, அது நைட்ரஜன் என்பது 1% இருக்கும். ஆனால் நம்ம இயற்கை அது வேதி உரங்களை பார்த்தோம்னாக்கா அது 46% இருக்கும். அப்போது கொஞ்சம் போட்டாலே போதும், அதிக மகசூல் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூன்றாவது காரணம் பசுமை புரட்சியில் மூன்றாவது காரணம் பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகித்தாங்க. உரம் அதிகமாக போடும்போது செடி நல்லா வளரும், பசுமையாக வளரும், கொளுத்து வரும், அதில் நிறைய ஜூஸ் இருக்கும். அதை சாப்பிட்றதுக்காக பூச்சிகளின் எண்ணிக்கையும் நோய்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். ஸோ இதை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பூச்சி மருந்து உபயோகிப்போம். பசுமை புரட்சியில் பூச்சி மருந்து புதுசாக கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி பூஞ்சான கொல்லிகளையும் புதுசாக கண்டுபிடிச்சாங்க. அதை இடும் பொழுது நம்மளுக்கு 1960 இந்த பசுமை புரட்சி ஏற்பட்டது. காலப்போக்கில் 10-20 வருடங்கள் கழித்து பார்க்கும் பொழுது இதனுடைய நச்சுத்தன்மை அதிகமாக சுற்றுச்சூழலை பாதிக்கிறது, மனிதனை பாதிக்கிறது. மனிதனை எப்படி பாதிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு காய்கறி எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த காய்கறியினுடைய பூச்சிக்கொல்லியினுடைய அளவு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐரோப்பா கண்டத்தில் ஒரு இது பண்ணியிருக்காங்க. பூச்சி மருந்து கொல்லிகள் இவ்வளோதான் நம்ம உணவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒன்றுன்னு வச்சுக்கிட்டா, நம்மளது 40 மடங்கு நம்மளுடைய காய்கறிகளிலும் உணவு பொருட்களிலும் பூச்சி மருந்தின் வீரியம் இருக்கு. பூச்சி மருந்துனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேன்சர் வரும், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், இருதயத்தை பாதிக்கும், நம்முடைய ஆர்கானிக் இதில் வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் அது பாதிக்கக்கூடிய தன்மை பூச்சிக்கொல்லி. சுற்றுச்சூழலில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய
பறவை இனங்கள் அதை வந்து இந்த எலிகளையோ பூச்சிகளையோ பூச்சி மருந்து சாப்பிட்டதையோ செத்து போனதை சாப்பிடும் பொழுது அதுக்கு அந்த பூச்சி மருந்து தாக்குதல் அதிகமாக இருக்கும். இது மாதிரி நம்ம வந்து சுற்றுச்சூழலை நம்ம பாதிப்பதை தடுப்பதற்காக, சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்காக நம்ம வந்து இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திருப்பியும் ஏற்கனவே பண்ணதை விஞ்ஞானபூர்வமாக சில மாற்றங்களை கொண்டு வந்து இந்த பூச்சி மருந்தையும் உரங்களையும் நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கான வழிமுறையை பார்க்கணும். இந்த உரங்கள் என்ன பண்ணும் சுற்றுச்சூழல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரங்களை உடம்பிடும்போது தொடர்ந்து உடம்பிடும் போது அது மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை அது வந்து தவிர்க்கும். இந்த நுண்ணுயிர்கள் தவிர்க்கும் பொழுது அந்த மண்ணுடைய வளம் கெட்டு போகும். அந்த மண் வந்து கடினமாக கல் மாதிரி ஆகிவிடும். அது நம்ம உழுவது என்பது மண்ணை ரொம்ப பொலன்னு அப்படின்னு ஆக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. அது இப்போ இயற்கை உரங்கள் போட்டாலே பாதி வேலையை அதுவே செய்துவிடும். ஸோ அந்த வேலையை வந்து நம்ம வந்து அப்போ அதுக்கு மாற்று தான் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா, ஏகப்பட்ட கழிவுகள் விவசாயம் பண்ணும்போது ஏகப்பட்ட கழிவுகள் கதிர் எடுத்த பிறகு அதோடைய தண்டோ இலைகளோ மற்ற இந்த கழிவுகள் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த கழிவுகள் எடுத்து மக்க வைத்து உபயோகிக்கலாம். மற்றொன்று பசுகளையோ மற்ற ஆடு மாடுகள் இருக்கக்கூடிய கழிவுகள், அது சாணம் சொல்கிறோம், அந்த சாணத்தை எடுத்து மக்க வைத்து வயல்களுக்கு இடுவதனால் மண் வளம் அதிகரிக்கும். நம்மளுக்கு மண் வளம் அதிகரிக்கும் போது மகசூல் அதிகரிக்கும். இது சுற்றுச்சூழலில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்காது. ஸோ நம்ம வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் செய்வதற்கு நம்ம வந்து சின்ன இடத்துலையும் செய்யலாம். நம்ம வீடுகளையே ஒரு ஒரு இடமாக கொண்டு சின்ன சின்ன முறைகளில் பூச்சி மருந்து உபயோகிக்காமல், அதே மாதிரி வேதி உரங்களை பயன்படுத்தாமல் நம்ம வந்து காய்கறிகளை உற்பத்தி செஞ்சாலே நம்ம அனைவர் வீட்டில் இருந்தும் அந்த தெருவுக்கே ஒரு தெருவுக்கே நம்ம வந்து காய்கறிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய வழிமுறைகள்லாம் நிறையா இருக்குது. நம்ம அதை கடைபிடிக்கும் பொழுது நம்ம நாட்டுக்கும் சரி நம்ம வீட்டுக்கும் சரி நம்ம ஒரு பெரிய சேவை செய்வோம். சுற்றுச்சூழல் பாதிப்பையும் நம்ம அறவே தவிர்ப்போம்.